பார்த்தீங்கன்னா ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ட்ரெயினை வந்து ஒரு ஸ்லீப் கில்லர்னே சொல்லுவாங்க. ஸோ வாங்க ட்ராவல் பண்ணி பார்ப்போம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த ஸ்பீடஸ்ட் ஸ்லீப்பர் கிங்கில், ஓகேங்களா. Hey guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? Hi guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்க ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ்ல ட்ராவல் பண்ண போறேன். ஏன்னா நான் அவசரத்துல பேசிட்டு இருக்கேன். ஏன்னா டைம் 10:50. நான் சீக்கிரமே எக்மோர் போகணும். ஒரு இன்ட்ரோ வீடியோக்காக தான் நான் இந்த இன்ட்ராக்ஷனை கொடுக்குறேன், ஓகேங்களா. எக்மோரில் மீட் பண்ணுவோம், ஓகே. A few moments later. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரெயினுக்கு வந்தாச்சு. இன்னொரு ½ டைம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது சொல்லவே இல்லை. ஏன்னு கேட்டால் தேர்ட் ஏசியில் வந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக வந்து தேர்ட் ஏசி வந்து காமிச்சு. அதுவும் வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமே சொல்கிறேன். நம்ம சேனல் ஆரம்பித்தப்ப ஒரு முன்னுதாரணமாக ஹையஸ்ட் வியூஸ் போன ட்ரெயினை வந்து ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் தான். ஸோ வந்து நான் இதில் இப்போ ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு மேட்ரு. அதுவும் தேர்ட் ஏசி சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து க்ளீனாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ பார்ப்போம். இந்த ட்ரெயின் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு ரிவ்யூவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்து ஒரு ட்ரெயின் வீடியோ நான் போட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா வந்து ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை இது திருச்சி ஜங்ஷன் தான் நான் போகிறேன். ஏன்னா நிறையா கவர் பண்ண வேண்டியது இருக்குது. எவ்வளோ பஞ்சுவாலிட்டி இருக்குது, எவ்வளோ சீக்கிரமாக போகிறாங்க, ட்ரெயின் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, என்ன நம்மளாம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ப்ளஸஸ் எல்லாமே இதுதான். நெகட்டிவ் என்னன்னு கேட்டால் இந்த ட்ரெயினில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் கவர் பண்ணப்போ இந்த தலகாணி அந்த மாதிரி விஷயம்லாம் கொடுப்பாங்க. ஆனால் வந்து இந்த ட்ரெயினில் இப்போ கொடுக்கல. ஸோ COVID-19 ரீசன்ஸ் அதுக்காக கொடுக்கல அப்படின்னு கூட நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அதுக்காக இப்போ வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல ஏன்ட்டு. ஆனால் மைனஸ் இது தான். ஸோ ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறப்ப பஞ்சுவாலிட்டியை பற்றி நம்ம பேசுவோம். வாங்க. ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துட்டா ட்ரெயின் விட்டு போயிடுவாங்க. அண்ட் நான் எக்மோரில் இருக்கிறேன். ஸோ ட்ரெயின் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குங்க. இந்த எல்எஸ்பி கோச்சோட ஒரு ஃபீலே தனி தான். ஸோ பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம், ஓகேங்களா. கைஸ் வந்து ஆக்சுவலாக வந்து யாருமே இந்த இடத்த பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ட்ரெயினில் வந்து நான் இந்த இடத்த பார்த்தேன். யாராவது ஸோ உள்ளே உட்காந்துருக்க போர் அடிக்குது அப்படின்னா இங்கே வந்து உட்காந்துக்கலாம், ஜாலியாக இருக்கும். நம்மளுக்கு வியூ கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வியூ ஸ்பாட் கிடச்சிருக்கு. ஸோ ட்ரை பண்ணலாம், ஜாலியாக இருக்கும், ஓகேங்களா.
காரமான சாப்பாடு. ஸோ ஜேர்னி சூப்பராக இருக்குது. ஸ்பீடு அல்லது போட்டுக்கிட்டு இந்த இடத்துக்கிட்டே எவ்வளோன்னு கேட்டால் 115 கரெக்டாக வருது. 115 நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் போடுற பாருங்கள். ஸோ செம்ம ஜாலியாக இருக்குங்க இந்த வியூ பாயிண்ட்டில் உட்காந்துருக்கு. நம்மளுக்கு அப்பர் தான், லோவர் கிடையாது எப்பயும் போல். அது இருந்தாலும் நம்ம ராசியானமும் தெரில நம்மளுக்கு. ஆனால் தாம்பரம் வர வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு சொல்லணும் சாப்பிட்றது. ஓகேங்களா? ஸோ சாப்பாடு வீட்டிலேருந்து கொடுத்துருவேன் நாய்க்கிட்ட எல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. ஏன்னு கேட்டால் வீட்டில் இருக்கிறது நல்லா தான் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டபுள் பார்ட்லாம் கிடையாது, சிங்கிள் பார்ட்டாக தான் வந்துடும். ஏன்னு கேட்டால் நிறைய தேவையில்லாத ஷார்ட்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணால் ஏன்னு கேட்டால் 25 மினிட்ஸ் கிட்ட வருது அப்படிங்கிறது நம்மளாம் போர் அடிக்கிற மாதிரி ஆக்கிடுமோ அப்படிங்கிறது எனக்கு வருது. மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ 25 மினிட்ஸ் அந்த பல்லவன் வீடியோவிலே நான் எடுத்துட்டு என்னமோ மாதிரி இருந்துச்சு. கட் பண்ணலான்னு பார்த்தாலும் எல்லாமே இம்பார்ட்டண்டான ஷார்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் பண்ண முடியல. ஸோ இங்கே அந்த தேவையில்லாத ஷார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் பார்த்து எடுக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ பார்த்தே நம்ம வீடியோ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சாப்பிட போகிறேன். தாம்பரம் வந்துடுச்சுன்னா இங்கே கூட உட்காந்து சாப்பிட முடியாது. பத்தில் இந்த வீடியோ பண்ணுவோம். ஓகேங்களா? கைஸ் இது மறுபடியும் என் சீட்டு இல்லை. இது என் சீட்டே ஃபஸ்ட்டு கிடையாது. ஸோ ஐம் ஆக்குபைட் ஒன்லி டு செங்கல்பட்டில் எனக்கு தெரிஞ்சு ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாம்பரத்துலலாம் அதிகம் ஆள் ஏறல. ஸோ மேபி ஏறினாங்க அப்படின்னா இந்த சீட்டில் நான் இருக்க மாட்டேன். என் சீட்டில் தான் நான் இருக்கேன் கொடுத்தாங்க. ஏன்னா அதான் செய்கிறேன், இல்லைன்னே சொல்ல நான். ஸோ மேபி இது இல்லை அப்படின்னா சான்ஸ் கம்மி தான். இருந்தாலும் இந்த சீட் நம்மளுக்கு இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கும் இருக்குது. ஏன்னு கேட்டால் எனக்கு லோ பர்த் ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. அதான் எனக்கு. ஸோ லோவர் பர்த் மேபி நம்மளுக்கு கிடச்சது அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் இங்கே ஆள் வரலன்னா நான் இங்கே ஏதாவது வீடியோ பண்ணுவேன். ஸோ என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. செங்கல்பட்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ தாம்பரம்லேயே கரெக்டாக அட்வான்ஸாக தான் வந்துச்சு. ஒரு 2 மினிட்ஸ் அட்வான்ஸாக வந்துச்சு. அதுவே ஆன் டைம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இப்போ செங்கல்பட்டு போகிறப்ப ஒரு 5 மினிட்ஸ் டிலேவாக தான் போகுது. இருந்தாலும் ஸ்லாக் டைம் இருக்குது அப்படின்னு வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம். மேபி எனக்கு இந்த சீட்டு கிடைக்காதான்னு ஆசையாக தான் இருக்குது. கடவுளை ஓகேங்களா? அங்கே கேட்டால் தரமாட்டேன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நியாயமானது ஒரு ட்ராவலர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஏசி குச்சிங்கிறப்ப ஏசியோட கூலிங் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஒரு மைல்டாகவே தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அதுவே நம்மளுக்கு கூலாகுது. ஸோ நல்ல சில்னஸ் நல்லா இருக்குது. அண்ட் ஏன்னா குறைய சொல்ல முடியலங்க. ட்ரெயின்லாம் க்ளீனாக இருக்குது. எதுவுமே சொல்ல முடியல. செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கம்ஃபர்டபிலிட்டி கிடைக்குது. சீட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்சர்வேஷன் ஃபெசிலிட்டி செம்மையாக இருக்குது ஏசிங்கிறனால. டீட்டே போனார் பார்த்துட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குது, குறைகள் கிடையாது. ஜாலியாக இருக்குது. இந்த சீட்டு கிடச்சா மட்டும் இன்னும் ஜாலியாக இருக்கும். தூங்கவே மாட்டேன். நான் இன்னும் செங்கல்பட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஆனால் டிலேவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்லாக் டைம் இருக்குது, பார்த்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அங்கே சந்திப்போம், இல்லை இங்கேயே இருந்து வியூ காட்டுவோம். எனக்கு மோஸ்ட்டாக வெளியில் போகிறதுக்கெலாம் விருப்பமே இல்லை. இந்த சீட்டில் உட்காந்துக்கலாமா தான் இருக்குது. ஓகேங்களா? many minutes later. ஸோ கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் இருக்கோம். ஆன் டைமில் தான் அரைவ் ஆகிருக்குது. ஆனால் இன்னும் ட்ரெயின் எடுக்கலை. டிலே பண்ணுறாங்க. ஸ்லாக் டைம் நிறையா இருக்குங்கிறதுக்காக எப்படி பண்ணுறாங்க நியாயமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறது டிரைவர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லது. லோக்கோ பைலட்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். என்னை இந்த மாதிரி நைட் டைமில் எங்களை போய் பேசஞ்சர்ஸ்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கு. என் சீட்டை ஒருத்தவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. அது என் சீட்னு சொல்ல முடியாது. ஒரு வயசான ஒருத்தர். நான் அவருக்கு அந்த சீட்டை கொடுத்துட்டேன். நம்மளுக்கு அப்பர் பர்த்து நம்ம மேலே போயிட வேண்டியது தான். ஸோ நல்லா இருக்குது. இந்தமாதிரி ரிலாக்ஸ் பண்ணுற இடம் இந்தமாதிரி எல்எஸ்பி கோச்சில் டிசைன் பண்ணியிருக்கு. நல்லா இருக்குது. ஓகேங்களா? குறைகள் கிடையாது. ஸோ நிறையங்களை மட்டும் பார்ப்போம். திருச்சியில் சந்திப்போம். ஆனால் எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது. ஒன்றே தான் இப்போ பிரச்சனை. ஓகேங்களா?
யூஎஸ்லேயே ரொம்ப டேஞ்சரான இடம் ஐசிஎஃப் சரி எல்எஸ்பியாக இருந்தாலும் சரி செம்ம டேஞ்சரான இடம் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த ஏசி அப்பர் பர்த்துக்கு மட்டும் யாருமே டிக்கெட்டை போட்டிருக்காங்க ஏன்னு கேட்டால் அப்படியே வரைச்சிருக்கீங்க ஏன்னு கேட்டால் ஏசி சில்லிங்கே இப்படி தான் இருக்குது பார்த்து ஏசி பக்கத்துலேயே தான் இருக்குது பக்கத்துலேயே தான் பர்த்து சரியான பிடிங்க அது இந்த கையில் அப்படியே வரைச்சிருச்சு விழுப்புரத்துக்குலாம் 97 கிலோமீட்டர் நம்ம போட்டிருக்கோம் மேக்ஸிமம் 1 ஹவருக்கு மேலேயாவது ஆயிரும் அது வரைக்கும் இங்கே படுத்துருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் தெரியாது இது வந்து இன்னொரு மைனஸ் என்ன அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க சீலிங்கு நான் எல்லா ட்ரெயின் வீடியோஸ்லேயும் சொல்கிறது தான் மேலே அப்பரில் உட்காந்தா மேலெல்லாம் உட்காந்தா தலையில் நிமித்தியே வைக்க முடியாது இடித்து தண்ணீரும் போட்டுக்கிட்டு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இது ஐசி கூட ரொம்ப சின்னதாக இருக்குது அஃப்கோர்ஸ் ஏசி கம்பார்ட்மெண்ட் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து மேலே வந்து கொஞ்சம் உயரமாக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் ட்ரெயினில் சீக்கிரமாக வர்றதுக்காகவே வந்து சாப்பாடு கட்டிட்டு வரவங்க தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த அந்த மாதிரி டயத்துலலாம் வந்து இது சீலிங் வந்து முடியல அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் பாட்டில் ஹோல்டரும் சப்போஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து கீழே உருண்டு விழுந்துடக்கூடாதுன்ட்டு இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு க்ரிப் கொடுத்துருக்காங்க எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் வந்து என்னது செம்ம ஜில்லுன்னு இருக்குது மறக்கல சாரி ரொம்ப சரியான சில்லு போ குளிர் ஏறினே இருக்குது செம்ம இது அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னு கேட்டால் இங்கே வேடிக்கையெல்லாம் பார்க்க முடியாது ஸோ அப்சர்வேஷன் ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு பிளாக் பிகாஸ் நிறைய பேர் லோவர் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க நம்ம அப்பரை ஆக்குப்பை பண்ணிட்டோம் என்னத்தை சொல்ல நம்ம கதையில் தப்பு ஓகேங்களா ஸோ ஷார்ட்ஸில் மீட் பண்ணுவோம் ஓகே ஸோ ஷார்ட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அப்படின்னு கேட்டால் இந்த ட்ரெயினில் வந்து ஆர்பிஎஃப் நிறையா இருக்கிறாங்க அது வந்து இன்னொன்று சொல்ல மாட்டாங்க சென்னையிலே வந்து ஆர்பிஎஃப் வந்து இந்த தமிழ் பிக்சர்ஸ்லாம் எடுக்கிற பார்த்துட்டு நீங்கள் யார் எதுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க கேட்டுக்கிட்டாரு ஆக்சுவலாக ட்ராவல் யூடியூபர் அப்படின்னு இருந்தப்போ இந்த ட்ரெயின் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னு பண்ணியிருக்காரு அவர் சொல்லி நான் எழுத முடியுமா அதுக்காக இல்லை இது வந்து மற்றவங்க யாரும் சும்மா ஒரு விளையாட்டுக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி விளையாட்டுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அது வந்து நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க நம்ம ஊர்லேருந்தே இருக்கும் ஏன்னா நான் திருச்சிக்காரன் ஸோ திருச்சியிலேருந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறவங்க இந்த ட்ரெயினில் வந்து பர்டிகுலராக அதிகம் ஸோ அவங்களுக்கு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் பற்றி நான் போட்டேன் வச்சுக்கிட்டா இது வேறு லெவலில் யூஸ் ஆச்சு ஸோ ஒரு ட்ராவல் ஃபுல் ரிவ்யூவாக வந்து இந்த வீடியோ நான் எடுக்கிற காரணம் அந்த வீடியோவோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன் அப்படிங்களா அவங்க எல்லாத்துக்குமே மேபி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ அப்படி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் கூட அது வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த ட்ரெயின் ஃபுல்லாமே கவர் பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன் ஸோ மேபி இந்த வீடியோ முடிஞ்சு உங்கள் கைக்கு வந்துச்சு உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க அதையும் நான் படித்து பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா கைஸ் உள்ள சரியான குளிர் எனக்கு போட்டு கையெல்லாம் விரைச்சிருச்சு அப்படியே எனக்கு இந்த கை இப்போ வந்து தொடர்றது கூட எனக்கு சத்தியமாக தெரியல எனக்கு எப்போ சரியான குளிர் எனக்கு அது வந்து நோக்கம் வந்து ஆர்பிஎம் வேக்ஸ் வந்து ஃபுல் பண்ணுது இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கிட்ட வருது எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே முடியல சரியான குளிர் எனக்கு எப்போ படுக்கவும் முடியலப்பா தயவு செஞ்சு நான் ஏற்கனவே சொன்னதை தயவு செஞ்சு அப்பர் பர்த்தை வந்து ஏசி கோச்சில் போட்டுறாங்க வெளியில் வந்துச்சு டக்குன்னு விடன்னு வாய் பேசக்கூட முடியல எனக்கு கையை கட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு நிற்கிறேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல எப்போ சரியான குளிர் எனக்கு ஏசி சரியான பவராக இருக்குது இந்த ஐசிஎஃப்ல இருக்கிற மாதிரிலாம் இல்லை வந்தீங்கன்னா விரைச்சிருவீங்க என்ன தான் நீங்கள் பனிக்கரடி தோல் உள்ள மாதிரி ஆளாக இருந்தாலும் இந்த குளிருக்கு சத்தியமாக விரைச்சிருவீங்க அது நான் இதிலே சொல்லிடுறேன் நான் செம்ம சில்லு வந்து நம்ம இந்த வீடியோக்கான தம்ப்நெயில் வந்து நான் எடுத்திருந்தேன் அதை நான் எடிட் பண்ணிட்டேன் ஸோ கூடி சீக்கிரத்தில் அதை நீங்கள் இன்ஸ்டாவில் பார்ப்பீங்க எனக்கு வந்து ரொம்ப சரியான குளிர் என்னால் முடியல இப்போ இந்த காற்று எதிர்காத்தடிக்கிறது எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குதுப்பா இது இதே இல்லை சொரணே இல்லை சுத்தமாக ஸோ இது வந்து ட்ரெயின் வந்து அட்வான்ஸ்டாக போய்கிட்டு இருக்கு 15 மினிட்ஸ் அட்வான்ஸாக போயிட்டுருக்கு செம்ம ஸ்பீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெயின் ஸோ இந்த பக்கம் நிறையா ட்ரெயின் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து இது நைட் ட்ரெயின் இல்லை ஸோ நிறையா ட்ரெயினை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் நான் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா வீடியோ பெருசாக போகும் ஓகேங்களா இப்போ எனக்கு குளிர்ச்சு அதனால தான் இந்த ரிலாக்ஸிங் ஏரியாவில் வந்து நான் உட்காந்துட்டேன் என்னால் முடியல ஒன்று
எப்படி பார்த்தா ஒரு அரை மணி நேரமாக நான் இங்கே உட்காந்துருந்துட்டு அட்லீஸ்ட் இங்கே இந்த இடமே காலியாக இருக்குது, அப்படியே படுத்துருந்துட்டு தான் நான் போவேன். என்னால் முடியல ஒரு லெவலுக்கு மேலே எப்பா. ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஹால்ட் இங்கே வந்து நிப்பாட்டுறாங்க முண்டியம்பாக்கம்ங்கிற இடத்துல. ஸோ அட்வான்ஸ்டாக போகிறதுனால ஏதாவது சிக்னல் ப்ராப்ளம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். அண்ட் கைஸ், நம்ம ட்ரெயின் வந்து இப்போ விழுப்புரத்தில் வந்து அரைவ் ஆகிருக்கு. ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு அரைவல் தான். ஸோ 10 minutes அரைவல் தான். அட்வான்ஸ்டாகவே வந்திருக்கு. ஸ்லாக் டைமும் நிறையா இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே போயிடுவாங்க அப்படிங்கிற நம்பலாம். இல்லை ஏதாவது ஒரு இடத்துல க்ராசிங்கில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேன் வி வெயிட் ஃபார் திஸ்? ஓகே, ஸோ பார்ப்போம். எனக்கு சத்தியமாக தூக்கமே வரல. தூக்கம் வந்துடுமோன்னு பயந்தேன், வரல. விருத்தாச்சலம் வந்து க்ராஸ் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஷேக் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ட்ரெயின் போகிற ஸ்பீடு அப்படி கரெக்டாக 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. செம்ம ஸ்பீடுங்க. அது வந்து எனக்கு இங்கே ஒரு ஆர்பிஎஃப் வேறு ஃப்ரெண்டு கழிச்சிட்டாரு. நம்ம கோஸ்ட்டில் ஒரு ஆர்பிஎஃப் வேறு அதான் இந்த வெளியில் உட்காந்துட்டு ஒரு சில ஷார்ட்ஸ் எடுக்கிறப்பெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். ரொம்ப நல்ல மிச்சராக இருந்தார். பேர் தான் கேட்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெயின் ஜேர்னிலையும் நம்மளுக்கு ஒவ்வொரு பழக்கம் கிடைக்கிறது சாதாரணமான மேட்ரு. ஆனால் அதை நம்ம அனுபவிச்சு பார்த்துட்டோன்னா அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகும், கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கூட அப்படி பழகின ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ விருத்தாச்சலம் கிராஸ் பண்ணியாச்சு. ட்ரெயின் வந்து ஆன் தி டைமில் தான் போகுது. அட்வான்ஸாகவும் இல்லை, ரொம்ப டிலேவாகவும் இல்லை, ஸ்லாக் டைமும் ஓரளவு இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புல ட்ரெயின் வந்து கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ நோ டிலே. ஓகேங்களா? அரியலூர்லேருந்து டிபார்ட் ஆயாச்சு. இப்போது ட்ரெயின் கிளம்பி போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெயினோட இப்போது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes வந்து டிலேவாக தான் போயிட்டுருக்குது. இதுக்கப்புறம் ஸ்லாக் டைம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பட் ட்ரெயின் வந்து ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக போகுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நைட் ட்ரெயின் அப்படிங்கிறனால பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ட்ரெயினை பற்றின ஒரு கன்க்ளூடடான ஒரு ரிவ்யூவாக நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. ஏன் இப்போயே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு திருச்சிக்கு இல்லை நான் இறங்கிட்டேன் அப்படின்னா வந்து எங்கள் அம்மா கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போகணும். அப்போ எனக்கு அவுட்ரோ வீடியோ கொடுக்குறதுக்கு மட்டும்தான் சரியாக இருக்குமே தவிர ஒரு ரிவ்யூவாக எனக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு டைம் இருக்காது மோஸ்ட்டாக. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரெயினோட அந்த கன்க்ளூடடான ரிவ்யூ வந்து நான் எப்பவுமே வந்து ரன்னிங்கில் தான் இனிமேல் சொல்லுவேன். ஸோ அதை நான் இது வரைக்கும் யோசிக்காமல் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அது ஒரு ப்ரீ பிளான்டாகவே நம்ம வச்சுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரெயினோட கன்க்ளூடட் ரிவ்யூவாக பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து திருச்சி வரீங்க. திருச்சியில் வந்து ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குது. நான் சீக்கிரத்தில் காலையில் 5 மணிக்கே வந்து திருச்சியை ரீச் பண்ணி அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலைங்க எல்லாம் முடிச்சுட்டு ஸோ மலைக்கோட்டைக்கே வரேன். அந்த மாதிரி டூரிஸ்ட் பில்கிரிமேஜ் அந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கண்டிப்பாக செட் ஆகும். நைட்டும் இதே மாதிரி ராக்ஃபோர்ட் வந்து 10:50 ஒரு ட்ரெயின் இருக்குது, 10:35 நினைக்கிறேன். ஸோ டைம் சரியாக தெரியல, தெரிஞ்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்னு செக் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு நீங்கள் இதே ராக்ஃபோர்ட்டில் ஏறி திரும்ப வந்து 4:30 மணிக்கெல்லாம் நீங்கள் சென்னை ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் தான் இது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஸ்பீடான ஒரு ட்ரெயின். ஸோ ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் டிலே ஆனாலுமே ஆகுமே தவிர அந்த டிலே அப்படிங்கிற பேச்சுக்கு ரொம்ப சுத்தமாக இந்த ட்ரெயின் வந்து இடம் கொடுக்காது. ஸோ இப்போதைக்கு ஸ்லாக் டைம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் பெருசாக வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் எதுக்க போகிறதில்லை. ஏன் அப்படின்னா அரியலூர் தாண்டினதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் ரீச் பண்ணுற வரைக்குமே ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்க தான் செய்யும். ஸோ இந்த ட்ரெயின் தாங்க, இந்த ட்ரெயினை ஏன்டா இந்த ஜேர்னி முடிஞ்சுது அப்படிங்கிறது எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். முடிஞ்சிடக்கூடாதா
வந்து ட்ராக் எக்ஸ்டெண்ட் ஆகிடாதா அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ லெட்ஸ் என்ஜாய் திஸ் ஜர்னி. ஓகே, One little boost to the surface later. ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு வீடியோவை வந்து நான் இன்றைக்கி முடிச்சிட்டேன். ஸோ ஐ ஆம் ஹாப்பி. ஏன்னா வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த வீடியோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது. நான் வந்து ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி பண்ண அந்த கோச்சோட ரிவ்யூ தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இதையும் சேர்த்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதை பண்ணிட்டேன். அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரெயினில் யாராவது ட்ராவல் பண்ண போகிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ see you guys in another video. Until then, tata, bye bye, see you. சதா சேது எக்ஸ்பிரஸ் நிற்கிது. இந்த ட்ரெயினே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, பாய்.